ஹலோ நண்பர்களே! நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஸ்ரீரங்க ரங்கநாதரை விட மிக பிரம்மாண்டமான ஒரு பெருமாள் தமிழ்நாட்டில இருக்கு. அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப பழமையான 2000 வருஷத்துக்கு பழமையான இந்த கோவில சாமி தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இந்த கோவில் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வறட்சி காலத்துல மக்களுடைய பசிய போக்குறதுக்காக பழங்காலத்துல கட்டப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு நெற்களஞ்சியமும் இந்த கோவில் இருக்கு. திருமணம், நல்ல வேலை, குழந்தை பாக்கியம் நம்ம கேட்கறதெல்லாம் வாங்கி வழங்குற அந்த அதிசயமான கோவில் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கலாம். நான் சொல்லிட்டு இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம். இதுக்கு முன்னாடி வந்து இது விழுப்புரம் மாவட்டமா இருந்துச்சு. சங்கராபுரம் வட்டத்துல அழகிய தென்பெண்ணை ஆற்றோடு தென்கரையில் அமைஞ்சிருக்க ஆதி திருவரங்கம் பெருமாள் கோவில் பற்றி தான். இந்த கோவில் ஒட்டினபடி பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை ஆறும் ஓடுது. வீடியோ கடைசியில் தென்பெண்ணை ஆறையும் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தண்ணி அந்தளவுக்கு சுத்தமாக க்ளீனாக வருது. முதல் யுகமான கிருதா யுகத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் உருவாக்கப்பட்டதா தல வரலாறு சொல்லுதுங்க. இந்த கோவிலோட மிகப்பெரிய ஸ்பெஷலே இங்கே இருக்கிற மூலவர் ரங்கநாத பெருமாள் தான். தமிழ்நாட்டிலேயே சைன கோலத்தில், அதாவது படுக்கை வசத்தில் இருக்கிற பெருமாள் சிலைகள்லேயே இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுன்னு சொல்கிறாங்க. இதோட நீளம் சுமார் 27 அடி. ஸ்ரீரங்கம் பெருமாள் வந்து 21 அடி. திருவட்டாறு பார்த்தீங்கன்னா 22 அடி. சிங்கவரம் பார்த்தீங்கன்னா 24 அடி. திருவனந்தபுரம் வந்து 18 அடி. ஆனால் நம்ம ஆதி திருவரங்கம் பெருமாள் பார்த்தீங்கன்னா 27 அடி நீளத்தில் கம்பீரமாக காட்சி கொடுக்குறாரு. இவர் வந்து யோக சைனத்தில், அதாவது மகிழ்ச்சியான நிலையில் இருக்கார். 5 தலை கொண்ட ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு தலையை பார்த்தீங்கன்னா அவர் தலையை வந்து ஸ்ரீதேவி தாயார் மடியில் வச்சுருக்காரு. ஒரு கால் பார்த்தீங்கன்னா பூதேவி பிடிச்சிருக்கு, இன்னொரு கால் வந்து ஆதிசேஷனோட வால் மேலே வச்சுருக்காரு. பெருமாளோட இடது கை விரல்கள் பார்த்தீங்கன்னா 4 வேதங்களை குறிக்க நாபி கமலத்தில் இருக்கிற பிரம்மாவுக்கு வேதங்களை உபதேசம் செய்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த பெருமாளை தரிசனம் செஞ்சால் என்னென்ன பலன் தெரியுமா? வேதங்களை உபதேசிக்கிற கோலத்தில் இருக்கிறதால நல்ல வேலை, அதாவது உத்தியோகம் கிடைக்கும். மனைவியோடு சந்தோஷமாக காட்சி தரத்தினால திருமண யோகம் கை கூடும் சொல்கிறாங்க. குழந்தைய வரம் வேண்டி தொண்டை மன்னன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 ஆண் குழந்தைகள் பெற்றதா வரலாறு இருக்கிறதால இங்கே வந்தால் புத்திர பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும்னு பக்தர்கள்லாம் உறுதியாக நம்புகிறாங்க. இங்கே இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பிரம்மாண்டமான தானிய களஞ்சியம். இதை பற்றி அந்த ஊரை சேர்ந்த 91 வயதான ஜெயராமன் ஒரு தாத்தா இருக்கா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆங்கில காலத்தில் இந்த கோவிலுக்கு 400 ஏக்கருக்கும் மேலே நிலம் இருந்துச்சு. அந்த மானிய நிலங்களை விவசாயம் செஞ்சு அதில் கிடைக்கின்ற 6ல் 1 பங்கு விளைச்சலை கோவிலுக்கு வரியாக கொடுப்பாங்க. அந்த தானியங்களை சேமிக்க சோழன் காலத்தில் கட்டப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா இந்த நெற்களஞ்சியம். இதை 3 பாகமாக பிரித்து கிழக்கு பாகத்தில் நெல், நடுவில் பார்த்தீங்கன்னா கம்பு, மேல் பாகத்தில் கேழ்வரகுன்ட்டு சுமார் 5000 களம், அதாவது ஒரு களம்னா 12 மரக்கால், அவ்வளோ தானியங்கள் பார்த்தீங்கன்னா சேமித்து வச்சாங்க. பஞ்ச காலத்தில் மக்களுக்கு வந்து கொடுக்கவும், கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளமாக கொடுக்கவும் இதை வந்து பயன்படுத்தினாங்க. அன்னலட்சுமி சிலையோடு கம்பீரமாக நிற்கிற இந்த களஞ்சியம் இப்போ சரியாக பராமரிப்பு இல்லாமல் சிதைச்சிட்டு வர்றது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இப்போ தான் இந்த கோவிலுக்கு ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த களஞ்சியம் புதுப்பிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு புதுப்பிச்சிருக்காங்க, முழுசாக புதுப்பிக்கலை. மேலும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சுவாரஸ்யமான தகவலும் இருக்குது. தேவர்களிடம் இருந்து சோமகன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து வேதங்களை திருடிட்டு போனதாகவும், பெருமாள் அவனை வந்து அழித்து வேதங்களை மீட்டு இங்கே தான் பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கு உபதேசம் செஞ்சாராம். அதுக்கப்புறம் தன் மனைவிகளால் சாபம் பெற்ற சந்திரன் வந்து இங்கே இருக்கிற சந்திர புஷ்பகர்ணி தீர்த்தத்தில் தான் நீராடி சாப விமோசனம் பெற்றிருக்காராம். நடுநாடு எனப்பட்ட முல்லை நிலத்தில் அமைஞ்சிருக்க இந்த கோவிலில் கிருஷ்ணருக்கு மாடியில் ஒரு தனி சன்னதி இருக்குது. பாலகிருஷ்ணராக வெண்ணெய் மற்றும் உரியோட காட்சி தராரு. இந்த கோவில் காலை 6 மணி முதல் இரவு 7:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். சித்திரை வசந்த உற்சவம், வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், மாசி கருட தீர்த்த உற்சவம், பங்குனி பிரமோற்சவம், இவையெல்லாம் வருஷம் முழுக்க இங்கே திருவிழாக்கள் பார்த்தீங்கன்னா களை கட்டும். குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமைகள் மற்றும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கூட்டம் பார்த்தீங்கன்னா அலைமோதும்.
இங்கே எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கோவிலூர்லேருந்து வெறும் 15 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அமைந்திருக்கு. மணலூர்பேட்டை வந்தீங்கன்னா அங்கேருந்து 5 கிலோமீட்டர்லேயே இந்த கோவில் அமைந்திருக்கு. திருவண்ணாமலையிலேருந்து ஈஸியாக இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா இருக்குது. மணலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த கோவில் உள்ளே போகிற அளவுக்கு பஸ் ரூட்லாம் அந்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை, பார்த்துக்கோங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாழடைஞ்சு இருந்துச்சு. கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குது பாருங்கள். கோவில் கரடக்கரையெல்லாம் பாருங்கள், ரொம்ப பழமையாக ரொம்ப அற்புதமாக இருக்கும். இங்கே பெருமாளுடைய கால் பாதமும் இருக்கும், தனியாக நம்ம தரிசனம் பண்ணலாம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா கால் பாதம் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு தனி சன்னதி இருக்குது. அம்மன் தாயார் பார்த்தீங்கன்னா சூப்பராக அருள் பாலிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்து குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் திங்ஸ் வாங்கலாம் பார்த்தா ரேட்டு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக சொல்கிறாங்க. ஒரு சின்ன பொம்மை தான், அதுவே வந்து 500 சொல்கிறாங்க. ஸோ இங்கே வாங்கினா கட்டுப்படி ஆகாதுன்ட்டு ஜஸ்ட்டு எல்லாம் ஷாப்பிங்கும் பார்த்துட்டு எதுவுமே வாங்காமல் திரும்பி வந்துட்டேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை ஆறு எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. தண்ணி தான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் தண்ணி ரொம்ப சுத்தமாக வருது பாருங்கள். ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ஆற்றுல இறங்குறேன். கிட்டத்தட்ட 20 வருஷம் மேலே ஆயிருக்கு. நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஆற்றுல இறங்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்து 20 வருஷத்துக்கு மேலே இப்போ தான் வந்து ஆற்றுல இறங்கியிருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. தண்ணி இன்னும் அதிகமாக வந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும். இந்த வருஷம் மழை வந்து அதிகமாக வரணுன்ட்டு எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கலாம். இந்த கோவிலுக்கு ஏற்கனவே யாராவது போயிருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு யாராவது போகாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு வாட்டியை விசிட் பண்ணுங்கள். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சுவாரஸ்யமான தகவலும் நான் கேள்விப்பட்டேன். அதாவது இந்த கோவிலுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாலாம் வந்து வந்துட முடியாதான். அதாவது பூர்வ ஜென்மத்தில் பாக்கியம் பெற்றவர்கள் மட்டும்தான், நல்ல புண்ணியம் பண்ணவங்க மட்டும்தான் இந்த கோவிலில் வந்து சாமி தரிசனம் பண்ண முடியுது சொல்கிறாங்க. அது இல்லாமல் மறுஜென்மம் யாருக்கு இல்லையோ அவங்களால மட்டும்தான் இங்கே வந்து சுவாமி தரிசனம் பண்ண முடியுமோன்ட்டு ஒரு வரலாறு சொல்லுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, இருந்தாலும் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த கோவிலுக்கு ஒரு வாட்டி வந்துருப்பாங்க, ரொம்ப அமைதியாக ரொம்ப ஒரு ஆன்மீகத்தை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பக்கத்துலேயே ஆறு இருக்குது, அழகாக ஆற்றுல போயிட்டு காலை நினச்சிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு சிறப்பாக வாங்க.